வச்சிருக்காங்க தானே நீ எடுத்து வைக்க வேண்டியது தானே. சரி சண்டை போடுங்க. டேஸ் இன்னைக்கு வந்து ஒரு லாங் vlog தான். நம்ம ட்ரிப்க்கு போகிற டேவும் வந்துருச்சு. அகெயின் ஜீவாக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காப் வந்து போயிருந்தோம் பக்கத்தில். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னாலே நம்ம ஸ்கின் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயோட டர்மரிக் ஃபேஸ் வாஷ் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே ஹிமாலயா பிராண்டோட ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்திருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஹிமாலயா பிராண்ட் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். என்னுடைய ஸ்கூல் காலேஜ் டைம்ஸில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேஸ் வாஷாகவும் இருந்தது. ஸோ இதில் மேஜர் இன்க்ரீடியண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்மரிக் தான். அதுவும் ஆர்கானிக்கலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசன் டு பிலீவ்னு வந்து கேட்டிங்கன்னா இதில் டர்மரிக் வந்து நல்லாவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்ஷியன்ட் ஆயுர்வேதிக் டெக்னாலஜி மூலிமா. அது பேர் வந்து நம்ம ஸ்வராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் க்ளீனாக இருந்தது. எந்த ஒரு டர்ட்டுமே இல்லாமல். இதோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்மெல் வந்து பியூரான ஒரு டர்மரிக் ஸ்மெல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலுமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லாஸ்ட் vlogல வந்து பார்த்துருந்தீங்கன்னா பர்ச்சேசிங்கோட முடிச்சிருப்பேன். ஸோ மேக்ஸில் வந்து நான் இந்த ஒரு டிஷர்ட் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஸோ தூக்கி ஒரு பன் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஷூஸ் எதுவுமே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அன்றைக்கி நான் ஒரு ஷூ வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து நான் ஸ்லீக்கில் போய் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஷூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். எனக்கு எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாகவும் இருந்தது. ஒரு 1 o'clock பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா காரும் வந்துருச்சு. நம்ம கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதானே ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் எதுவுமே நாங்கள் வாங்கலாம். அது அப்படியே வாங்கிட்டு டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் டீ குடிக்க மாட்டேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இப்போ லாங் ட்ராவல் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அந்த அண்ணா நல்லா தான் போட்டு கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜீவா குடிச்சிட்டு வச்சேன் அந்த டீ கப் இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக இருந்திருக்கும் போல் நான் லெமன் டீ நல்லா ஆற்றி விட்டேன். ஒரு மாதிரி திரியாக வேறு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அது வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு லெமன் டீ போட்டு எங்கள் அண்ணா எனக்கு ஆற்றி கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிட் நைட்லலாம் வந்துட்டு வெளியே இப்படி சாப்பிட போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி போகிறது பிடிக்காது. எப்பயாச்சும் இருக்கா இந்த மாதிரி எங்கேயோ ட்ரிப் பிளான் பண்ணுறோம் அப்படின்றப்ப அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ என் ஃப்ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் பிக்கப் பண்ணிட்டு பழனியும் நாங்கள் தாண்டி கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். போ நல்லா ஃபன் பண்ணிட்டே போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலுமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா தூங்கிட்டேன். காலையில் வந்துட்டு எழுப்பிட்டாங்க ஒரு 6:30 கிட்ட சன்ரைஸ் ஆச்சு பாரு அப்படின்ட்டு. எந்திரிச்சோன்னா ஒரு மாதிரி அப்படியே கேராக இருந்தது. இந்த தூங்கி எந்திரிச்சா இருக்கும் இல்லைங்களா. ஸோ வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சாக்லேட்டும் அதில் போட்டிருந்தேன். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு எங்கள் அண்ணா தான் வாமிட் எடுக்க ஆரம்பித்தது. சினிமேட்டிக்ல தான் எடுக்கிறேன். ஹாய் சொல்லு. ஜூமிங் வரேன். ஜூமிங். தூங்கி எந்திரிச்சதுக்கு அதுக்கும் அந்த வியூக்கும் அந்த சிடு காற்றுக்கும் நல்லா இருந்தது. இதில் திடீர்னு கேமரா கொண்டு வந்து ஏதாச்சும் பண்ணுன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓப்பனாக சொன்னேன், எனக்கு இந்த போஸ் அப்படின்னு சொன்னாலே எனக்கு எதுவுமே வராது. நேச்சுரலாக இருந்தால் கூட ஏதாச்சும் வரும். அப்படியே திரும்பி வந்துருங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. இங்கே வந்துருங்க. போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. ஸோ அவங்க வாமிட் எடுக்கிறதுக்கு நிறுத்தினதும் ஒரு விதமாக நல்லதாக தான் போச்சு. ஏன்னா அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் உண்மையாலுமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டே பரவாயில்ல. செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை வரவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வளைஞ்சு போகிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணாவும் கீர்த்தனா 2 பேருமே வாமிட் அடுத்தடுத்து பண்ணிட்டே தான் இருந்தாங்க. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாமிட் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் என்டையர் ட்ரிப்புமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கல. எனக்கு ஏன்னா
அப்படி தோணுச்சுன்னா நான் டக்குன்னு படுத்து தூங்கிடுவேன். உண்மையாக சொல்லணும்னா நான் முக்கால்வாசி ட்ரிப் தூங்கிக்கிட்டே தான் வந்தேன். எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறமே எனக்கு அந்த குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் ஜீவாவோட கோட்டை வாங்கி போட்டுக்கிட்டேன். நம்ம எங்கே இந்த மாதிரி வெளியே போனாலும் இந்த கண்ணாடி கடையை பார்த்தா வந்து நின்னுறது, ஏதாச்சும் ஒன்றாச்சும் வாங்கிடுற மாதிரி தான் வந்துடும். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய கிளாஸ் பார்த்தா அதில் ஒன்று வந்து சூஸ் பண்ணேன். எனக்கு வந்து இந்த ரவுண்டு கிளாஸே வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி குளிராக இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா சூடாக இந்த மாதிரி காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் மேகி எல்லாம் சாப்பிட்றது நல்லாவே இருக்கும். நம்ம ஊரில் தான் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து போட்டிருப்பாங்க. பட் கொடைக்கானலில் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா ஓகே இந்த இடத்துல தான் இப்படி இருக்க போல் அப்படின்னு நினச்சா, மேலே போனால் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் இருந்தது. அப்புறம் சாப்பிட்டா வந்துட்டு பஜ்ஜி மாவில் போட்டிருப்பாங்க போல். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி. எனக்கு எது இருந்தாலும் ஓகேயா அப்படின்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்களும் ரெசார்ட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு பேசாமல் வேறே புக் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணியிருந்தது. ஏன்னா ரொம்ப உள்ள தள்ளி யாருமே இல்லாத ஒரு இடத்துல இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நல்லா பெரிய பிளேஸாக தான் இருந்துச்சு. கீழே கார்டனிங் அதுக்கப்புறம் பார்க்கிங் ஏரியாவோட தான் விட்டுருந்தாங்க. எனக்கு இந்த ரெசார்ட்டில் பிடிச்ச விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம்குள்ளே இருக்க இந்த பால்கனி தான். ஸோ பகலில் பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பால்கனிலேருந்து கீழே பார்க்குறதுக்கு அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே. நாங்கள் எல்லாம் வெளியே கிளம்பி போயிட்டு நைட்டு கிளம்பி வரோம். இந்த காட்டு எருமைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வர வழியிலே நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். அதை தாண்டி எங்கள் ரெசார்ட்குள்ளே வரப்போலாம் எனக்கு அள்ளு விட்டுருச்சு. சொல்லப்போனால் இருட்டில் பார்க்குறப்ப எனக்கு ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. வேறு ரெசார்ட்டே புக் பண்ணியிருக்கலாம் போலையேன்னு. என்னதான் எல்லோரும் கூட இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நைட் டைம் இந்த குட்டி ஜன்னலை கூட நான் வந்து திறக்கவே இல்லை. தொப்புன்னு உட்காந்துரு. ஓகே பாத்ரூம் உள்ள காமிக்கிட்டா? எடுத்துட்டு வரலையா? நீ என்ன எங்க கொடுத்த? எடுத்துட்டு வர சொன்னா நீ கூட காலைல கேட்டப்போ அதெல்லாம் நான் எடுக்கல அப்படின்னா எடுத்துட்டு வரல தானே? நீ எடுத்து வைக்க வேண்டியதுதானே? சரி சண்டை போடுங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஹேப்பன்ஸ். இது ரெகுலராக நடக்கிறது தான் எங்களுக்குள்ள. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். அடுத்த ஒன்றே பார்த்திங்கன்னா நார்மல் ஆயிரும். எனக்கே இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ஓ இப்படி ஒன்று நடந்துச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது. ரெண்டு பேரும் மோஸ்ட்லி சிரிச்சிட்டே தான் இருப்போம். ரேராக இந்த சீரியஸ் ஃபேஸ், அதுவும் நான் கோவப்பட்டு ரொம்ப பேசணும்னா ஜீவா சிரிப்பாங்க. எனக்கு அது இன்னும் காண்டாகும். அண்ட் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டையே வராதா அப்படின்ட்டு. நிறையா வரும். அதை வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் ரெண்டு பேருமே. அது ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு வருமோ காஃபி போடு. ஸோ வியூ வந்து என்னடா பால்கனியிலேருந்து பார்த்தா எதிரில் இருக்க மரம் செடி தான் தெரியுது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா நல்லா வியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நாங்கள் அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. ஸோ உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெளியே போயும் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வெளியே போய் நிறையா ஃபோட்டோஷூட்ஸ்லாம் எடுத்ததோட இந்த காருக்கு முன்னாடி நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தது தான் அதிகமாக இருந்தது. Next day you hit me back like nothing happened at all. What about all the things you used to say to me? This ain't the way it's supposed to be. என்ன காரம்? You know I wouldn't do that to you. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நாங்கள் வெளியே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் ட்ரெஸ் மாற்றி ரெடியாகவா ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிட்டாங்க. நானும் கீர்த்தனாவும் தான் கொஞ்சம் ரெடியாக லேட் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி அப்படியே விட்டுருங்கப்பா, அப்படியே படுத்துகிட்டே இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பீச் சைடு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
இருக்குது இல்ல நடந்துட்டு வியூ பாயிண்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் தனியாக ஏதோ ஒரு மூலையில் ரெசார்ட் எடுத்ததுக்கு இந்த பக்கம் வந்து எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணியிருந்தது. Times I've been there, times I came through. I'd meet you anywhere if it brought me closer to you. Distance is killing me, you make it so. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். செம்ம கூட்டம், இவ்வளோதான்ட்டு இல்லை, ஃபுல் டிராஃபிக் ஆகிருந்தது. இன்ச் பை இன்ச் கார்னு வந்தது. அதுதான் இருக்கிறதுலே கடுப்பான ஒரு விஷயம். கார் மூவிங்லேயே இருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு 15 நிமிஷத்துக்கு போக வேண்டிய ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. கொடைக்கானலில் எனக்கு அந்த பிரெட் ஆம்லேட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய பேர் அங்கே அது வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. No, I wanna treat you that way. No, I've been running, can't catch up. Oh love, what I won't do. Oh, you got me chasing. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எமிரேட்ஸ் சாக்லேட் பார்க்குக்கு வந்து போயிருந்தோம். இது என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்களோட கடை அப்படின்னு சொல்லியிருந்தா, அதனால் அங்கே போய் பார்த்தோம். உண்மையாலுமே நல்லா இருந்தது. எனக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டர் பிஸ்கெட்டா அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. சாம்பிள் கொண்டு கொடுத்தாங்க. நான் ஒன்றுன்னு கேட்டால் பாக்ஸே வாங்கிட்டு போயிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே சாக்லேட்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அப்படியே வந்து பேக் பண்ணிட்டோம். ஸோ நான் சாக்லேட்ஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், ஆனால் எனக்கு அந்த பட்டர் பிஸ்கெட் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி வாயில் வச்சோன்னா நல்லா மெல்ட் ஆகுற மாதிரி இருந்தது. அண்ட் நான் காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டோம். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு பிஸ்கெட் தாங்கன்னா அவங்க அந்த சாம்பிள் பாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ போனது ஏதோ கம்மியான பிளேஸ் தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே ரொம்ப டயர்டான மாதிரி இருந்தது. அதுவும் நம்ம பன் வேறு போட்டிருந்தோம் இல்லைங்களா, கழுத்தெல்லாம் செம்ம பெயின். இருந்தாலும் வந்துட்டு லேக் கிட்ட இருக்க ஷாப் கிட்டலாம் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பார்த்தாலும் கேர்ள்ஸோட ஃபேவரட்டான பார்ட்னா அது இந்த இயரிங் செக்ஷன் தான். அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டே கூட இருந்துகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் அங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2-3 இயரிங்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் என்ன நினச்சிங்கன்னா லேக் கிட்ட வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கும் போல், ரிப்பீட்டடாக இருந்தது. ஒரே ஷாப்பே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. அதனால் வந்துட்டு அவ்வளோதான் போல் அப்படின்னு நினச்சிவிட்டோம். பட் நெக்ஸ்ட் டே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ரெசார்ட்டுக்கு கிளம்பி நாங்கள் போயிட்டுருக்கப்ப எதிரில் மாடு தான்ப்பா வருது போங்க அப்படின்ட்டு, அப்புறம் பார்த்தா அது காட்டெருமைன்னாங்க. நில்றா அது போட்டுண்டா, குட்டி மாடோட வேற இருக்குது தம்பி, காண்டாச்சுன்னா ஒரே போடு. எல்லா காருமே வந்து பார்த்தீங்கன்னா பதுங்கி தான் போனாங்க. நைட் டின்னர்லாம் வாங்கிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். இதோட இந்த vlog முடியுது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கேர்ள்ஸ். பாய்.